அதிமுகவுக்கு இருக்கும் ஒரே பாசிட்டிவ் இரட்டை இலை சின்னம்தான். அதையும் பாஜக புடுங்கிருச்சுன்னா ஜோலி முடிஞ்சிருச்சு. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார், ஜெயலலிதா கட்சியை வளர்த்தார், எடப்பாடி கட்சியை முடித்தார் என்று வரலாறு பேசும். 2031க்குள் அதிமுகவுக்கு லெட்டர்பேடு கட்சி மாதிரி ஆகிவிடும். அரசியல் விமர்சகர்கள் கருத்து. தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட காலமாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்து வரும் அதிமுக தற்போது மிக இக்கட்டான காலகட்டத்தை சந்தித்து வருகிறது. அக்கட்சிக்கு எஞ்சியிருக்கும் ஒரே நம்பிக்கையாகவும் அடையாளமாகவும் இருப்பது அந்த புகழ்பெற்ற இரட்டை இலை சின்னம் மட்டுமே என்று அரசியல் விமர்சகர்கள் ஒருமனதாக கருதுகின்றனர். எம்ஜிஆர் தொடங்கி வைத்த இந்த இயக்கம் ஜெயலலிதாவின் ஆளுமையால் அசுர வளர்ச்சியடைந்து தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் சக்தியாக உயர்ந்தது. ஆனால் தற்போதுள்ள சூழலில் அந்த இரட்டை இலை சின்னத்தின் மீதான பிடி தளர்ந்து வருவதையும் அது பிற சக்திகளின் கைக்கு செல்லும் அபாயத்தையும் கண்டு தொண்டர்கள் அச்சமடைந்துள்ளனர். எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி மக்கள் இயக்கமாக மாற்றினார், ஜெயலலிதா அதனை திறம்பட கட்டிக்காத்து ஒரு பெரும் சக்தியாக வளர்த்தெடுத்தார் என்பது வரலாற்றின் சுவடு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தற்போதைய அரசியல் நகர்வுகள் அதிமுகவின் சரிவுக்கான தொடக்கமாகவே பார்க்கப்படுகின்றன. இந்த தலைமுறை தலைவர்களின் செயல்பாடுகள் கட்சியை பலவீனப்படுத்தியிருப்பதாக பரவலான கருத்து நிலவுகிறது. ஜெயலலிதா விட்டுச் சென்ற அந்த பிரம்மாண்டமான அரசியல் கட்டமைப்பு இன்று தனது முக்கியத்துவத்தை இழந்து நிற்பது அக்கட்சியின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தை பற்றி ஆராயும் அரசியல் நோக்கர்கள் இதே நிலை தொடர்ந்தால் 2031ஆம் ஆண்டிற்குள் அதிமுக ஒரு சாதாரண லெட்டர்பேடு கட்சியாக மாறிவிடும் என்று கவலை தெரிவிக்கின்றனர். கொள்கை ரீதியான தெளிவின்மை, தலைமைக்கான உட்கட்சி மோதல்கள் மற்றும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள நம்பகத்தன்மை குறைவு ஆகியவை இக்கட்சியின் சரிவுக்கு பெரும் காரணிகளாக இருக்கின்றன. ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்த இடம் இன்று அரசியல் வெற்றிடமாக மாறி வருவது அக்கட்சியின் வீழ்ச்சியை உறுதிப்படுத்துகிறது.